comparison of ratio பார்க்க போறோம். இப்போ comparison of ratio அப்ப actually நம்ம ratio பத்தி பார்த்திருந்தோம். இல்ல இப்ப comparison ratio என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா the two ratio can be compared to compare the ratio, convert the given ratio into fraction with the same denominator. So அப்போ ஒரு two ratios இருக்குன்னா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணனும்னா என்ன பண்ணணும் முதல்ல it should convert in the denominator பார்த்தீங்கன்னா சேம் டினாமினேட்டரா கன்வெர்ட் பண்ணனும். சோ அப்ப இத பொறுத்து நிறைய நம்ம சம்ஸ் நிறைய பாப்போம். அப்போ ஒரு ரேஷியோ கம்பேர் பண்ணா கண்டிப்பா டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பேஸ் பண்ணி பிகாஸ் நம்ம ஒரு அன்லைக் ஃபிராக்ஷன் இருந்தா அடிஷன் இப்ப அன்லைக் ஃபிராக்ஷன் ஆஃப் அடிஷன் இருந்தாக்கா அத ஆட் பண்ணலாம். அன்லைக் ஃபிராக்ஷன் ஆஃப் அடிஷன் ஆட் பண்ணா கண்டிப்பா டினாமினேட்டர் என்ன பண்ணும் எல்சிஎம் எடுத்து சேம் டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்மளால ஆட் பண்ண முடியலையா அது மாதிரி தான் the comparison of ratioனா சோ கண்டிப்பா என்ன பண்ணனும் the given ratio into the fractions with the same denominator. சோ denominator கன்வெர்ட் பண்ணி சேம் denominator கன்வெர்ட் பண்ணி அது வந்து நம்ம கம்பேர் பண்ணி which is greater which is smaller. சோ அத பொறுத்து நம்ம சம்ஸ் இத பொறுத்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தா எக்சர்சைஸ் 1.2 சம்ஸை பார்க்க போறோம். சரிங்களா? கம்பேரிஷன் ஆஃப் ரேஷியோ பத்தி ரொம்ப டீப்பான எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. அந்த ரேஷியோ பொறுத்து எப்படி நம்ம அந்த சம்மா அத எப்படி சம்மா அப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறது நாலேஜ் நம்ம இந்த எக்சர்சைஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட்? சோ பார்த்தா எக்சர்சைஸ் 1.2 ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா which is greater அப்படி சொல்றாங்க. இப்போ there are given the two ratios கொடுத்திருக்காங்க 2:3 or 3:4. சரிங்களா? சோ அப்ப இதுல which is the greater அப்படினு கேக்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணனும் the denominator actually இந்த ரேஷியோவை can be written as in the fraction form. You know that. சோ அப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்க ரேஷியோவை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. அப்ப 2:3 and 3:4 can be written as 2/3 and 3/4. சோ அதனால கொடுத்த ரேஷியோ வந்து ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சாதான் நம்மளால எது பிக்கெஸ்ட்ன்றதை நம்மளால கிரேட்டர்ன்றதை சொல்ல முடியும். சோ அப்ப கிரேட்டர் சொல்லணும்னா கண்டிப்பா டினாமினேட்டர் இருக்கு இல்லையா the denominator first like fraction convert பண்ணா take the LCM. சரிங்களா? so first LCM of which one 3 and 4 is அப்ப LCM கண்டுபிடிங்க. you know that 3, 4. so LCM எடுங்க. first பாத்தீங்கன்னாக்கா 3 1, 4 again 4 1. so அப்ப LCM பாத்தீங்கன்னாக்கா 3 into 4 என்ன கிடைக்கும்? LCM வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா 12 கிடைக்கும். அப்ப LCM of 3 and 4 னா 3 into 4 LCM வந்து எனக்கு 12 கிடைச்சது. சோ ஏன் சார் LCM எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணனும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம which is greater சொல்லணும்னா கண்டிப்பா டினாமினேட்டரை LCM எடுத்து சேமா கன்வெர்ட் பண்ணாதான் அது நம்மளால இது கிரேட்டர்னு சொல்ல முடியும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் எடுங்க. சோ 2/3 கிடைச்சது. நான் LCM எனக்கு வேல்யூ கிடைச்சது 12 கிடைச்சது இல்லையா? சோ அப்ப 12 வரனா இந்த டினாமினேட்டர் இருக்கு பாருங்க அந்த டினாமினேட்டர் வேல்யூ டேபிள் சொல்லுங்க. 3 1s are 3 3 2s are 3 4s are 3. சோ இப்போ கண்டிப்பா பார்த்தா 3 4s தான் எனக்கு என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். சோ அப் அண்ட் டவுன்ல நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 2 4s are 8 divided by 12. சரிங்களா? சோ அப்ப நம்ம இந்த ஃபிராக்ஷன் என்ன பண்ணனும் பார்த்தா லைக் ஃபிராக்ஷனா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் you should take the LCM. சோ டினாமினேட்டர் வேல்யூ LCM எடுத்து என்ன கிடைக்குதோ அத மூலம் அந்த நம்பர் வர மாதிரி டினாமினேட்டர் நீங்க என்ன பண்ணனும் சோ கன்வெர்ட் பண்ணனும். சோ அதனால என்ன பண்றாங்க 3 டேபிள் சொல்லி பார்க்கறேன். 3 1s are 3 3 2s are 3 4 3 3s are 3 4s are 12 வருது. சோ அதனால தான் நியூமரேட்டர் டினாமினேட்டர்லயும் 4 என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்றோம். I got the fraction 8/12. next one பாருங்க. what's the next fraction 3/4. சோ அப்ப 3/4 என்ன பண்ணனும் அதே மாதிரி டினாமினேட்டர் என்ன 12 வர மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணனும். சோ அப்ப 3/4 அப்படியே வச்சுக்கங்க. இந்த 4 டேபிள் சொல்லி பாருங்க. 4 1s are 4 4 2s are 4 3s are. சோ அப் அண்ட் டவுன்ல 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சோ கண்டிப்பா என்ன கிடைக்கும் எனக்கு 3 3s are 9. so 9/12 கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டு ரேஷியோ தான் என்ன பண்ணிருக்கேன் 8/12 9/12 கம்பேர் பண்ணிருக்கோம். சோ அப்ப 9/12 8/12 பெருசா இல்ல 9/12 பெருசா? obviously பார்த்தீங்கன்னா 9/12 is a greater. சரிங்களா? சோ அப்ப therefore give the conclusion 9/12 is greater than which one 8/12. therefore that is 2:3 or 3:4 because 3:4 க்கு தான் என்ன கரெக்ட் 9/12. அப்ப 3:4 is greater than 2:3. சரிங்களா? சோ இதான் நீங்க கன்க்ளூஷன் கொடுக்கணும். சோ அப்ப கம்பேர் பண்ணா அதான் ஃபர்ஸ்ட் கம்பேரிஷன் ஆஃப் ரேஷியோ கொடுத்திருந்தேன். டினாமினேட்டர் கன்வெர்ட் பண்ணா லைக் ஃபிராக்ஷன் அத சேமா மாத்தணும். அப்ப சேமா மாத்தனா you should take the LCM. ரெண்டு டினாமினேட்டர்ல என்ன ஃபிராக்ஷன்ஸ்ல டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதுக்கு LCM எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணி அதில இருந்து நீங்க which is a greater
ஸ்மாலர்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒனுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க 4/5 ஆர் 5:7. சரிங்களா? ஸோ இந்த 4/4:5 கண்டிப்பாக கேன் பி ரிட்டன் அஸ் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் எழுத முடியல 4/5 அண்ட் 5/7. ஸோ அப்போ கண்டிப்பாக 5க்கும் 7க்கும் டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி இந்த ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணி விச் இஸ் கிரேட்டர் உங்களால் சொல்ல முடியும். ஸோ அப்போ இதே ப்ரொசீஜரை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். சரிங்களா? ஸோ ஏன்னா இதே மாடல் தான், சேம் தான். அடுத்த சம் போட போகிறோம் இல்லையா, செகண்ட் ஒன் எக்ஸைஸ் 1.2லையும் செகண்ட் சம் கேட்டிருக்காங்க. செகண்ட் சம் வந்து விச் இஸ் ஸ்மாலர் கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஸ்மாலருக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு சம் சால்வ் பண்ண நம்ம என்ன மாதிரி சம்ஸ் கொடுத்து ரேஷியோ கொடுத்து விச் இஸ் கிரேட்டர்னு கேட்டாலும் அதெல்லாம் நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் செகண்ட் சம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டு ரீச் ஆக முடியும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அடுத்த செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் எக்ஸைஸ் 1.2 செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் எப்படின்னாக்கா விச் இஸ் அ ஸ்மாலர். சரிங்களா? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோம் இல்லையா, விச் இஸ் அ கிரேட்டர், அதே ஒர்க்கிங் ரூல் தான். அதில் எது சின்னதாக இருக்கோ அதை சொல்ல போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ இந்த கண்டிப்பாக கொடுத்துக்க ரேஷியோ கண்டிப்பாக ஃப்ராக்ஷன் எழுதணும். என்ன எப்படி எழுத முடியும்? ஸோ கன்வெர்ட் த ஃப்ராக்ஷன் 3/4 and 4/5. சரிங்களா? அப்போ கொடுத்த ரேஷியோ நல்லா கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்மேஷன், யூ நோ தட் 3/4 and 4/5. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து விச் இஸ் ஸ்மாலர்னு சொல்லலாம். கண்டிப்பாக டினாமினேட்டர் என்ன பண்ணீங்க கம்பேர் பண்ணால் டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் அதாவது சேமாக மாற்றினா கண்டிப்பாக கன்வெர்ட் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எடுங்க ஃபஸ்ட்டு 4,5. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4 டேபிள் 1,5 அகெயின் 5 டேபிள் ஸோ 1,1. therefore LCM 4 into 5 is what's the value 20. So the LCM of 4 and 5 is எனக்கு என்ன கிடைச்சது 20 கிடைச்சது. கண்டிப்பாக இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணணும், நம்ம 20 மாற்றணும். ஸோ அப்போ 3/4 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 3/4 ஸோ இந்த 4 டேபிள் சொல்லி பாருங்கள். ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா 4 கண்டிப்பாக 4 5 சார் என்ன கிடைக்கும் எனக்கு 20 கிடைக்கும். ஸோ என்ன பிகாஸ் எல்சிஎம் வேல்யூ என்னது எனக்கு 20. ஸோ அப் அண்ட் டவுனில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணுறேன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ 3 5s are 15 divided by 4 5s are 20. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்ன பண்ணிக்கிறோம், டினாமினேட்டர் சேம் ஆகிறது எல்சிஎம் எடுத்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி செகண்ட் ஃப்ராக்ஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், இதேமாதிரி 20 டினாமினேட்டர் வர மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ கண்டிப்பாக 4/5 அப்படியே இருக்கும். ஸோ இந்த 4/5 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ அப் அண்ட் டவுனில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s are 16, 5 4s are 20. ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷன் பாருங்கள், டினாமினேட்டர் பாருங்கள், இங்கேயும் 20 இருக்குது டினாமினேட்டர். அப்போ தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ டினாமினேட்டர் சேம் ஆகிட்டு தான் நம்மளை ஈஸியாக கிரேட்டராக ஸ்மாலர்னு சொல்ல முடியும். பாருங்கள், விச் இஸ் ஸ்மாலர் 15/20 இஸ் அ ஸ்மாலர் தென் விச் ஒன் 16,20. சரிங்களா? ஸோ அப்போ therefore 15/20 is smaller than 16/20. Hence, so ratio சொல்லுங்க, 15/20 என்ன ரேஷியோ 3:4. So அப்போ 3:4 is smaller than 16/20 என்ன ரேஷியோ 4:5. சரிங்களா? ஸோ அதே தான் ஏற்கனவே கிரேட்டர் எப்படி சொன்னோமோ அதை பொறுத்து இது எது சின்னதாக சொல்கிறோம், அவ்வளோதான். அதே சேம் ப்ரொசீஜர் தான். செகண்ட் ஒன்று 3:7 ஆர் 7:7. இதில் எது சின்னதுன்னு கேட்குறாங்க. சேம் ஒர்க்கிங் ரூல். ஃபஸ்ட்டு யூ ஷுட் கன்வெர்ட் த எல்சிஎம் அண்ட் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுங்க ஃபஸ்ட்டு. அதை பொறுத்து என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த ஃப்ராக்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஈஸியாக விச் இஸ் ஸ்மாலர் என்று உங்களால் சொல்ல முடியும். பட் யூ நோ தட் ஹவ் டு கன்வெர்ட் த ஃப்ராக்ஷன். ஒரு ரேஷியோ வந்து கேன் பி ரிட்டன் as 3:7 3/7 எழுத முடியும், நல்லா தெரியும். அதுமாதிரி 7:9 7/9. ஸோ எல்சிஎம் எடுங்க, அதை பொறுத்து கன்வெர்ட் பண்ணுங்கள். டினாமினேட்டர் சேம் ஆகிற மாதிரி விச் இஸ் ஸ்மாலர்னு சொல்லி இதே ப்ரொசீஜரில் கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் சம் எக்ஸைஸ் 1.2 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாருங்களேன். சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா டிவைட் ₹400 இன் த ரேஷியோ 3:5. இப்போனா 400 rupees கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் 3:5 பிகாஸ் த கம்பாரிஷன் ஆஃப் டர்ம்ஸ். கண்டிப்பாக என்ன பண்ணணும்னாக்கா இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரேஷியோ அந்த முதல்ல அந்த ரேஷியோ என்ன பண்ணுறீங்க ஆட் பண்ணிட்டு பிகாஸ் அந்த என்ன வருதோ 8 பார்ட்ஸுக்கு ஃபஸ்ட். ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா 3. இந்த ஃபஸ்ட் ரேஷியோ ஃபஸ்ட் பார்ட் வந்து 3, செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஒரு சில ஒர்க்கிங் ரூல் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருங்க ரேஷியோன்றது முதல்ல எழுதுங்க. given the ratio சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 given the ratio பார்த்தீங்கன்னாக்கா
3 is to 5. இந்த 3 இன்றது first part, 5 இன்றது second part. அப்போ ratio of the first part நாக்கா 3, ratio of the second part நா 5. So first இந்த ரெண்டு பார்ட்டி முதல்ல நீங்க add பண்ணுங்க. The total number of parts is equal to 3 plus 5 is equal to, so total number of parts பார்த்தீங்கன்னாக்கா 8 parts. so அப்போ 8 partsக்கு தான் 7 rupees எனக்கு பார்த்தீங்கன்னா 8 parts பார்த்தீங்கன்னாக்கா rupees பார்த்தீங்கன்னாக்கா rupees 400. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம எவ்வளோன்னு தெரியணுனாக்கா, ஸோ அப்போ 3 அதாவது பார்த்தீங்கன்னா 3 divided by 4 அதாவது 3, ஸோ divided by 8. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் divided by total number of part in the amount. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் is equal to 3 divided by total number of parts 8 into 400. சரிங்களா? So 1 8s are 8, 5. So 5 8s are 40. இங்க ஒரு ஜீரோ இருக்குல்லையா, எடுத்து போட்டுங்க. So அப்போ 3 into 50, what's the value? So rupees 150. சரிங்களா? அப்போ இந்த 3, இந்த ரேஷியோ இந்த 3 இருக்கு இல்லையா, given the ratio ஃபர்ஸ்ட் இந்த 3க்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கிடைச்சது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா rupees அது 150. அதே மாதிரி செகண்ட் பார்ட் இந்த ரேஷியோ என்னது எனக்கு 5 இல்லையா, அப்போ செகண்ட் பார்ட் is equal to, second part in the ratio என்னது எனக்கு 5 தான் கொடுத்திருக்காங்க given the ratio in the second part. அப்ப 5 divided by total number of parts என்னது 8 into what's the value of amount, given the amount should be so 400. so 1 8s are 8, 5 8s are, so remaining 0 இருக்கு மேல போடுங்க. அப்ப 5 into 50. அப்ப second part என்ன கிடைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னாக்கா, second part is equal to 5 into 50, so rupees 250. பாருங்க, அப்ப first ratio இந்த 3 part பார்த்தீங்கன்னாக்கா 150. சரிங்களா? அதே மாதிரி second part இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5 நாக்கா அதுக்கு என்ன கிடைச்சது 250. இந்த 250யும் 150 ஆட் பண்ணி பாருங்க, இந்த டோட்டல் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ 250 ப்ளஸ் 150 வாட்ஸ் வேல்யூ 400. ஸோ அப்போ அதோட ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொடுத்த ரேஷியோட பார்த்தீங்கன்னா முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும், அப்புறம் ஈச் பார்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ. சரிங்களா? ஸோ அதை பொறுத்து ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ரேஷியோ அண்ட் செகண்ட் பார்ட் இந்த ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ரேஷியோ டிஃபைன் பண்ணோம், ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ரேஷியோ டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் இன்ட்டு அமௌண்ட். ஸோ வாட்ஸ் வேல்யூ ஆஃப் கிவன் த அமௌண்ட். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து டிவைட் பண்ணால் ஸ்ட்ரிங்க் பண்ண கெட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ரேஷியோ அண்ட் அதே சிமிலர்லி செகண்ட் பார்ட் இந்த ரேஷியோ. சரிங்களா? ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்பயும் பார்த்தீங்கன்னா கிவன் த ரேஷியோ பாருங்கள், அதே ஃபுல் அந்த குவான்டிட்டியோட அமௌண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அப்போ இந்த ரேஷியோக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, டிவைட் இன் 5 kg 500 grams. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரே யூனிட்ஸாக இருக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ ரேஷியோ எப்படி இருக்குன்னாக்கா கண்டிப்பாக ஒரே யூனிட்ஸாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ரேஷியோ கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த கேஜி இருக்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அண்ட் ஃபார் வாட் த கிவன் ரேஷியோ, given the ratio 5:6. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட்ஸை ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், 5 + 6, ஸோ 11. ரைட். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ இந்த ஃபஸ்ட் குவான்டிட்டி வந்து 5. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்றது செகண்ட் குவான்டிட்டி. அப்போ எனக்கு ஃபஸ்ட் குவான்டிட்டி தெரியணும்னா இப்போ ஃபஸ்ட் பார்ட் எதுனா இந்த ஃபஸ்ட் பார்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இன்ட்டு திஸ் வேல்யூ. ஸோ அப்போ கண்டிப்பாக நான் இந்த 11 அதாவது இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா 5 kg. ஸோ அப்போ 11 பார்ட்ஸுக்கு என்ன அப்படின்ற முதல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கிடையாது டோட்டல் நம்பர் ஆஃப் 11 பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 11 parts actually because the first quantity in the ratio and second quantity in the ratio. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைச்சுன்னு கொடுத்துருக்காங்க ரிசல்ட்ஸ் 5 kg 500 grams கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் பண்ணால் you know that so 1 kg is equal to 1000 கிராம்ன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ 1000, இப்போ 5 kgனாக்கா 5 into 1000. ஸோ 5 into 1000 plus 500. ஸோ அப்போ 5 into 1000 plus 500 grams. சரிங்களா? ஸோ அப்போ
5000 plus 500, so 5500 gram. So அப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான் இந்த 11 பார்ட்ஸை வந்து கிராமால் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ரேஷியோ வந்து 2 யூனிட்ஸ் நம்மளுக்கு வரக்கூடாது, ஒரே சேம் யூனிட்ஸாக வரணும்னு தெரியும். அதனால தான் 1 kg is equal to how many grams? 100 grams. ஸோ கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்ட் இன் த ரேஷியோ, ஃபஸ்ட் பார்ட் இன் த குவான்டிட்டி. இப்போ ஃபஸ்ட் பார்ட் இன் த குவான்டிட்டி என்னது? 5 is the first part in the quantity. சரிங்களா? 6 is the second part in the quantity. சரிங்களா? ஸோ அப்போ 5 part in the first part in the quantity தெரியும்னாக்கா, ஸோ அது you know that what's the procedure. ஸோ ஃபஸ்ட் கண்டுபிடிங்க first part in the quantity என்னது? 5 இல்லையா? ஸோ அப்போ 5 divided by total number of parts. How many total number of parts? 11 parts. So 11, இந்த 11 பார்ட்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 5 kg into 500 கிராம் கொடுத்தாங்க. பட் அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரே யூனிட்ஸாக வரணும்னு 5500 கிராம்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இன்ட்டு பண்ணுங்க. ஸோ 1 11s are 11, 5 11s are 55. ஸோ அப்போ கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 5 into 500, 5 5s are 25. ஸோ 2 எடுத்து போடுங்க. ஸோ அப்போ எனக்கு கிடைச்சதுக்கு 2500 கிராம்ஸ். அதை என்ன பண்ணால் நம்ம உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும், கேஜியில் கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ போய்ட்டு கன்வெர்ட் பண்ணியும் 2 kg 500 grams பிகாஸ் 2000 ப்ளஸ் 500. ஸோ அப்போ 2 kg 500 கிராம் ஒன்று. அப்போ ஃபஸ்ட் பார்ட், அதாவது ஃபஸ்ட் குவான்டிட்டி இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 பார்ட்டுக்கு என்ன கிடைச்சது எனக்கு? 2 kg. ஸோ அப்போ ரேஷியோனா ஏதோ சம் 2 குவான்டிட்டியை கம்பேர் பண்ணி வரது தான்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட் குவான்டிட்டிக்கு என்ன கிடைச்சது எனக்கு? 2 kg 500 கிராம்ஸ் கிடைச்சது. சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் குவான்டிட்டி இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பார்ட் இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா you know that second part in the quantity it's a 6. So 6 divided by total number of parts. What's the total number of parts? 11. So into அந்த 11 பார்ட்ஸ்க்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? You know that 5500 grams. சரிங்களா? ஸோ அப்போ 1, ஸோ 6 into 500, 6 5s are, ஸோ 30, 2 ஜீரோ இருக்குது எடுத்து போட்டோம் 3000 கிடச்சி. அப்போ 3000 கிராம்ஸ் தான். அப்போ 3000 கிராம்ஸ் எடுத்து போகலாம் 3 kgன்னு என்னால் எழுத முடியும். ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராம். ஸோ இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட் பார்ட் குவான்டிட்டி இந்த ரேஷியோ 2 kg 500 grams. செகண்ட் பார்ட் இந்த செகண்ட் குவான்டிட்டி இந்த ரேஷியோ 3 kg. அப்போ 3 kg ப்ளஸ் 2 kg 500 கிராம்னா 5 kg கிராம். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் இப்படி செக் பண்ணி என்ன பண்ண ஈஸியாக உங்களால் செக் பண்ண முடியும். சரிங்க? ரைட்? ஸோ அப்போ கொடுத்த ரேஷியோனா தெரியும். ஸோ சம் ஆஃப் த 2 குவான்டிட்டி கம்பேர் பண்ணி வரது தான். அந்த குவான்டிட்டி என்னவாக இருக்கணும்? ரெண்டுமே ஒரே சேம் யூனிட்ஸாக இருக்கணும். ஸோ சேம் யூனிட்ஸாக ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ அப்போ சேம் யூனிட்ஸ் என்ன பண்ண கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். இதே மாதிரி தான் தேர்ட் சம்மும் 4th சம்மும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னாக்கா த டிவைட் 2 மீட்டர் 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மீட்டர் என்ன பண்ண நீங்கள் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் நோ தட் 100 centimeters. அப்போ 2 into 100 ப்ளஸ்னா ஸோ அது கண்டிப்பாக 225 சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவான்டிட்டி இந்த ரேஷியோ வந்து 5 கொடுத்துருக்காங்க. செகண்ட் குவான்டிட்டி இந்த ரேஷியோ வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அட் ஃபஸ்ட் பார்ட் இன் குவான்டிட்டி அண்ட் செகண்ட் பார்ட் இந்த சேம் ப்ரொசீஜர் ரன் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக உங்களுக்கு அதை சால்வ் பண்ண முடியும். அதேமாதிரி 4th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் 5 hours கொடுத்துருக்காங்க. you know that 5 hours கண்டிப்பாக மினிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ 1 hours is equal to 60 minutes. அப்போ 5 into 60 ஸோ 300 minutes கன்வெர்ட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இதை பற்றி இதே சேம் ப்ரொசீஜர் ரன் பண்ணிங்கனாக்கா நீங்கள் 4 சம் ஈஸியாக சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் போட முடியும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? 4 சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட்? எக்ஸசைஸ் 1.2 4 சம் பார்க்க போகிறோம். 4 சம் பாருங்களேன். 4 சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ₹6600 is divided between Arun and Anand in the ratio 6:5. சரிங்களா? ஸோ அப்போ அருணும் ஆனந்தம் எவ்வளோ ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6:5 ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ? ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 6600 rupees. சரிங்களா? ஸோ ஹூ வில் கெட் மோர்? யார் அதில் அதிகமாக ஷேர் வந்து who will get more amount கேட்குறாங்க and how much more. அப்போ ஆனந்த் அண்டு அருண் அண்ட் ஆனந்த் ஷேர் பண்ண அமௌண்ட்டில் யார் அதிகமாக பெறுறாங்க, அது எவ்வளோ அதிகமாக பெறுறாங்க, ரெண்டு பேரில் டிஃப்ரென்ஸாக எவ்வளோ அதிகமாக பெறுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? இப்போ கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் is rupees 6600
600. ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா 6600 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ரெண்டு பேரும் ஷேர் பண்ண அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரேஷியோ ஆஃப் amount share by which one? Arun and Anand. சரிங்களா? ஸோ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா given the ratio 6:5. அப்போ இந்த 6ன்றது பார்த்தீங்கன்னாக்கா அருண் வந்து ஷேர் பண்ண அமௌண்ட், 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த் ஷேர் பண்ண அமௌண்ட். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டு பேருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் என்ன முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 6 + 5 = ரெண்டு பேரும் ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 11. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 11. அப்போ அமௌண்ட் எவ்வளோ, அருண் எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பார்? அப்போ அமௌண்ட் ரிசீவ்ட் பை அருண் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சாதான் என்னால் யார் வந்து அதிகமாக பெற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ எவ்வளோ வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க அருணோட கம்பேர் பண்ணும்போது, ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது தெரியும். அப்போ அமௌண்ட் ரிசீவ்ட் பை ஃபர்ஸ்ட் பர்சன் விச் ஒன்? ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா அருண். ஸோ அமௌண்ட் ரிசீவ்ட் பை அருண் இஸ் ஈக்குவல் டு அந்த அருண் வந்து ஷேர் பண்ண ரேஷியோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ தான் இல்லையா? ஸோ அப்போ 6. அப்போ 6 / டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா 11 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 6600. ஸோ 1 11s are 11, 6 11s are 66. ரெண்டு டிஜிட் போடுங்க. ஸோ அப்போ 6 × 600. ஸோ 6 6 are 36. இப்போ 3600 பார்த்தீங்கன்னாக்கா அருண் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆனந்த் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கிற அமௌண்ட் தெரிஞ்சால் தான் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி ஹூ வில் கெட் மோர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் நான் அகெயின் நான் அருண் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அப்போ செகண்ட் அமௌண்ட் ரிசீவ்ட் பை விச் ஒன்? செகண்ட் பர்சன் ஆனந்த். ஸோ ஆனந்தோட ஷேர் பண்ண ரேஷியோ என்னது? 5%. 5 வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ரேஷியோ பண்ணியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? பிகாஸ் செகண்ட் பர்சன்ட் ஆனந்த் இல்லை. அப்போ செகண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துக்கலாம். செகண்ட் குவான்டிட்டி ரேஷியோ வந்து 5. அப்போ ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 தான் வந்து ரேஷியோ வந்து 5 பார்ட் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ 5 டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 கொடுத்துருக்கோம். ஸோ 11 தெரிஞ்சிருக்கு. ஸோ 11 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட். வாட்ஸ் வேல்யூ ஆஃப் டோட்டல் அமௌண்ட்? 6600. ஸோ அதை நீங்கள் சிம்பிளை பண்ணாங்க கெட் த அமௌண்ட் ஃபார் ஆனந்த். ஸோ 1 11s are 6. ஸோ 600. 5 × 6 30. ஸோ 3000. சரிங்களா? ஸோ அப்போ ஆனந்த் எவ்வளோ ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்? எனக்கு ஆனந்த் வந்து ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3000. சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். அருண் ரிசீவ் பண்ண அமௌண்ட் என்னது? 3600. அப்போ டிஃப்ரென்ஸ் யார் இதில் கண்டிப்பாக அமௌண்ட் கேட்பேன்? ஹூ will get more கேட்குறாங்க. அப்போ which one is get? அருண் get more amount. ஸோ எவ்வளோ அதிகமாகப்பட்டிருப்பார்? அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக தெரிஞ்சிடும். பிகாஸ் அருண் வந்து ரிசீவ் பண்ண அமௌண்ட் தான் 3600. ஆனந்த் ரிசீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 3000. ஸோ அப்போ கண்டிப்பாக அருண் இஸ் கெட் மோர், ரைட்? ஸோ எவ்வளோ அதிகமாகப்பட்டுனா 6000 வந்து மோர் அதிகமாகப்பட்டிருப்பார். அப்போ டிஃப்ரெண்ட் ஷேர்னாக்கா 3600 3000 லெஸ் பண்ணாக்கா கெட் த ரிசல்ட். ஸோ அது ஈஸியாக தெரியும். ஸோ அருண் வில் கெட் rupees 6000. Arun will get 600 more. சரிங்களா? கம்பேர் பண்ணுங்கள் ஈஸியாக தெரியும். ஸோ அப்போ அருண் will get more amount. ஸோ எவ்வளோ அமௌண்ட் how muchன்னு கேட்குறேன், how much moreன்னு கேட்குறாங்க. அப்போ அருண் will get. ஸோ அப்போ 3600 இருக்கு இல்லையா? அப்போ 3600லேருந்து 3000 லெஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக பெற்றிருக்காரு ஆனந்தோட தெரியும். அப்போ ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் எனக்கு கிடைக்குது, எனக்கு 600 மோர் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ அப்போ அருண் will get ₹600 மோர் அமௌண்ட். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுங்க. சரி, ரைட்? ஸோ இப்போ வந்து எக்ஸசைஸ் 1.2 ஃபிஃப்த் சம் போட போகிறோம். ஃபிஃப்த் சம் பாருங்கள், அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். The length and breadth of the rectangle are in the ratio 7:2, right?
if the length is 49 centimeter find the breadth அப்படினு கேக்குறாங்க அப்ப length ஓட எவ்வளவு அப்படி first part இல்லையா அப்ப length வந்துனா first part in the ratio அந்த first part in the ratio க்கு எவ்வளவு அப்படினு கொடுத்துட்டாங்க what is the second quantity in the ratio that is as breadth என்ன அப்படினு क्वेश्चन ரைஸ் பண்றேங்க so first so what is the ratio of the length to breadth முதல்ல given the ratio எழுதுங்க கொடுத்து கேட்டா பாத்தீங்கன்னா the ratio of length to breadth பாத்தீங்கன்னாக்கா 7:2 ன்னு கொடுத்திருக்காங்க சோ அப்ப length in the quantity so 7 breadth in the quantity பாத்தீங்கன்னா 2 சோ இதல பாத்தீங்கன்னா கொடுத்த டேட்டா பாத்தீங்கன்னா length வந்து 47 ஆக்சுவலா 49 கொடுத்திருக்காங்க அப்ப length is 49 கொடுத்திருக்காங்க கொடுத்தது பாத்தீங்கன்னாக்கா length பாத்தீங்கன்னாக்கா 49 cm கொடுத்திருக்காங்க சோ அப்ப length ஓட quantity என்னது 7 part அப்ப 7 part is equal to 49 அப்ப 1 part is equal to 49 divided by 7 strike out பண்ணா so அப்ப 1 part is equal to 7 அப்ப ஒரு part 7 னாக்கா அப்ப 7 part என்ன கிடைக்கும் 7 into 7 நமக்கு 49 கிடைச்சது சரிங்களா சோ அப்ப நான் எனக்கு தேவை breadth தேவை அப்ப breadth பாத்தீனாக்கா breadth என்ன கொடுத்திருக்காங்க 2 parts அப்ப breadth பாத்தீனாக்கா ratio இந்த second quantity அப்ப ratioல second quantity பாத்தீனாக்கா breadth first quantity வந்து length அப்ப 2 partக்குனா each one part எனக்கு தெரியும் அப்ப 2 partனாக்கா so 2 into 7 னா என்ன ஆன்சர் வருது அதுதான் வந்து breadth of a quantity இல்லையா சோ அப்ப breadth is equal to breadth பாத்தீனா என்ன கொடுத்திருக்காங்க 2 part கொடுத்திருக்காங்க சோ அப்ப 2 into 7 1 part இல்லையா so அப்ப part ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 அப்ப 2 into 7 so is equal to what's the value for 14 cm அப்ப breadth பாத்தீங்கன்னாக்கா so 14 அப்படின்றது உங்களுக்கு தெரியும் so இது மாதிரி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணா அப்ப breadth of the rectangle என்னது so therefore hence breadth of rectangle is equal to 14 cm right so அப்ப என்ன கொடுத்தத டேட்டா பொறுத்து அதுக்கு தகுந்த நீங்க கம்பேர் பண்ணி போற வேண்டியது இருக்கும் சோ இப்ப கொடுத்தது ரேஷியோ கொடுத்திருக்காங்க அதுல ஒரு பார்ட் கொடுத்துட்டாங்க சோ அத பேஸ் பண்ணி என்ன பண்றோம் நம்ம செகண்ட் பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் சோ இத நான் ஈஸியா உங்களுக்கு புரியும் இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இருக்கு ட்ரை பண்ணுங்க ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ இப்போ நம்ம பார்த்தனாக்கா 6th சம் பாருங்க 6th சம் இதே சேம் மாடல் தான் பட் ஆனா அது வந்து பார்த்தா அதோட கண்டென்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் நல்லா அப்சர்வ் பண்ண क्वेश्चन பாருங்க the ratio of expenditure and saving in the family is 5:3 சோ அப்ப ரெண்டு டைப்ஸா கொடுத்திருக்காங்க ஒன்னு expenditure and saving அப்ப expenditure என்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் expenditure என்றது நம்ம செலவு பண்றது சோ saving என்றது நம்ம சேமிக்கிறது அப்ப ரெண்டுமே அப்ப expenditure and saving in a family ஒரு ஃபேமிலி வந்து சேவிங் இருக்கும் எக்ஸ்பென்ஸ் செலவும் இருக்கும் அத ரேஷியோ பாத்தீனாக்கா ஃபர்ஸ்ட் குவாண்டிட்டி இந்த ரேஷியோ பாத்தீனா expenditure அப்ப செகண்ட் குவாண்டிட்டி வந்து பாத்தீனாக்கா சேவிங்ஸ் வந்து 3 சோ இதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் குவாண்டிட்டி பாத்தீனாக்கா length of rectangle செகண்ட் குவாண்டிட்டி பாத்தீனாக்கா breadth of rectangle சோ அப்ப அது பேஸ் பண்ணி சம் போனா அதே சேம் ஸ்டைல்ல தான் கொடுத்திருக்காங்க ஆனா கண்டென்ட் வரும் இது expenditure இது saving சோ அப்ப ஃபர்ஸ்ட் the ratio of the expenditure பாத்தீனாக்கா 5:3 ன்னு கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா expenditure வந்து பாத்தீனா அமௌண்ட் கொடுத்திருக்காங்க 3500 சரிங்களா what is the saving சோ அப்ப அமௌண்ட் கேக்குறாங்க சோ ஃபர்ஸ்ட் பாத்தீனாக்கா டோட்டல் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க expenditure வந்து எவ்வளவு அமௌண்ட் பாத்தீனாக்கா 3500 சோ அதுல 5 பார்ட் ஏனா because 5 part in the ratio is expenditure and the first the 5 கொடுத்த ரேஷியோ வந்து expenditure அப்ப 5 பார்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் 3500 அப்ப 1 பார்ட் நம்ம 5 ல டிவைட் பண்ணினா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு சோ அப்ப செகண்ட் வந்து சேவிங் இந்த பார்ட் பாத்தீனா 3 அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணி சோ get the result அப்ப 3 into 7 அது பாத்தீனா சிம்பிளை பண்ணாக்கா 5 part is equal to 3500 அப்ப 3500 divided by 5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனாக்கா 3500 கொடுத்திருக்காங்க 5 பார்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா சோ for 1 part பாத்தீனாக்கா 3500 divided by 5 so 1 sum ஸ்ட்ரக்சர் பண்ணாக்கா 7 அப்ப அமௌண்ட் பாத்தீனாக்கா 70 கிடைக்குது சரிங்களா அதே மாதிரி சேவிங் பாத்தீனா சேவிங் அதாவது ரேஷியோ இந்த சேவிங் பார்ட் பாத்தீங்கன்னாக்கா சேவ் பண்றது பாத்தீனா 3 ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப 3 into 700 மல்டிப்ளை பண்ணா I get the amount of saving so அப்ப 3 into 700 என்ன கிடைக்கும் 2100 அப்ப 2000 ன்றது சேவிங் அமௌண்ட் so the saving of the family is equal to rupees 2100 அப்படி ஈஸியா இதே சேம் ப்ரொசீஜரை நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும் சரிங்களா அந்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் சோ அப்ப வேர்ட் தான் மாறி இருக்கான கண்டென்ட் எல்லாமே மாடல்ஸ் எல்லாமே இதே சேம் மாடல் தான் சோ ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம 7 சம் பார்க்க போறோம் ரைட்
பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.ல 7th sum பார்க்க போகிறோம். 7th sum டேட்டாஸ் அப்சர்வ் பண்ணுங்களேன். The Rahim and Bashir decide to share the gift money of competition in the ratio 7:8. If they receive the amount பார்த்தீங்கன்னாக்கா 7,500. Find the share of each. ஸோ பாருங்களேன், அப்போ ரஹீமும் பஷீரும் டிசைட் பண்ணியிருக்காங்க ஷேர் த கிஃப்ட் மணி ஆஃப் அ காம்படிஷன். ஒரு காம்படிஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஷேர் அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. எந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்களாம், 7:8. அப்போ நீங்கள் இது வந்து கொடுத்துருக்க டேட்டாலேருந்து நீங்கள் என்ன பண்ண, முதல்ல கண்டென்ட் வந்து நீங்கள் உருவாக்கணும். அப்போ ரேஷியோ அமௌண்ட் ஷேர் பை ரஹீம் and Bashir. So 7:8. So total number of shares பார்த்தீங்கன்னாக்கா 7 + 8 you got the result is 15. சரிங்களா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அமௌண்ட் அவர் எவ்வளோ ரிசீவ் பண்ண அதுதான் அமௌண்ட் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா 7,500. ஸோ அப்போ இந்த டேட்டிலேருந்து ரஹீம் எவ்வளோ ஷேர் பண்ணியிருப்பார் அமௌண்ட்டு, ஸோ கண்டிப்பாக பஷீர் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பார் அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா எடுத்து எழுதுங்க. இப்போ டோட்டல் கிஃப்ட் அமௌண்ட் என்னது பார்த்தீங்கன்னாக்கா gift amount பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7,500. இதுதான் டோட்டல் அமௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தா ரஹீம் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பார், பஷீர் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் த ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஷேர் பை ரஹீம். ஸோ எவ்வளோ ரேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 7 + 8 is equal to 15. So amount received by which one? First person Rahim. Amount received by Rahim is equal to, so Rahim பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் பண்ணியிருக்காரு 7. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் 15 into amount 7,500. ஸோ 115s are 15. How many times? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 5 15s are 75. சரிங்களா? ஸோ அப்போ 7 into 500. ஸோ 7 5s are 35. 20 எடுத்து போடுங்க. ஸோ அப்போ 3,500 ரஹீம் வந்துன்னா ரிசீவ் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி அமௌண்ட் ரிசீவ் பை பஷீர் equal to பஷீரோட பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி என்ன ஷேர் பண்ணிக்காங்க 8, பிகாஸ் பஷீர் த செகண்ட் குவான்டிட்டி இந்த ரேஷியோ. ஸோ அப்போ 8. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 15 into 75. ஸோ 7,500. சரிங்களா? 1 5 15s are 15. 75னா 5 டைம்ஸ் போகும். ஸோ 500. ஸோ 800 into 500. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 8 5s are 40. ஸோ rupees 4,000. சரிங்களா? ஸோ அப்போ 8 5s are 40. 2 ஜீரோ எடுத்து போடுங்க. அப்போ எடுத்துகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 4,000. சரிங்களா? ஸோ அமௌண்ட் ரிசீவ் பை பஷீர் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரு 4,000. ரஹீம் பார்த்தீங்கன்னாக்கா 3,500. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த காம்படிஷனுக்கு வந்து டிசைட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பஷீர் பார்த்தீங்கன்னாக்கா 4,000 டிசைட் பண்ணியிருப்பார். அண்ட் தென் ரஹீம் பார்த்தீங்கன்னாக்கா 3,500. ஸோ அதனால தான் கிஃப்டாக பார்த்தீங்கன்னாக்கா 7,500 அவங்க வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாடலில் நீங்கள் ரன் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ரைட்? லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம். நம்ம 8th sum தேர் ஆர். ஸோ அதை நம்ம வந்து சம்மா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 1.8 sum இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, ரஹீம் பஷீர் அதே மாடல் தான் இதுவும். ஆனால் பட் இங்கே கொடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆர் 1 lakh. ஸோ லேக் voters, அப்போ 1 lakh voters இருக்காங்க இன் த சிட்டி. ஸோ இஃப் த ரேஷியோ ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல் voters பார்த்தீங்கன்னாக்கா 11:9. ஸோ அப்போ ரேஷியோ ஆஃப் த மேல் voter பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11 கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் voter பார்த்தீங்கன்னாக்கா 9 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மென்
and women voters in the city. ஸோ அப்போ ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் வாக்காளர்கள் தான் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து மேல் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மென், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் மென் கொடுத்துருக்காங்க. நோ ப்ராப்ளம், மேல்னாலும் ஒன்று தானே. மேல் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ இந்த மேல் ஓட்டர்ஸ் 11 கொடுத்துருக்காங்க. த ஃபீமேல் இந்த ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 9 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் மென் ஓட்டர்ஸ் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓட்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ ஆஃப் கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட் எடுத்து எழுதுங்க. ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் என்ன கொடுத்துருக்காங்க, 11:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மேல் ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதிலே வந்து ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஹோட்டஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஹோட்டஸ் பற்றி நான் பேசுகிறோம். ஹோட்டஸ் பார்த்தீங்கன்னா 11:9. சரிங்களா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோட்டஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஃபீமேலுக்கு டோட்டல் பார்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு டோட்டல் பார்ட்ஸ். So 11 plus 9, so 20. Total number of voters in a city one lakh. So first நம்ம என்ன find பண்ணோம், number of voters in male, right? Male. ஸோ மேல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டர்ஸ் ரேஷியோ 11, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஒரு 0 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன இருக்குங்க, 2 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2s are 2, இது 5 டைம்ஸ் போகும். ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0 0 0. இப்போ 30 இருக்குது, 30 எடுத்து போடுங்க. ரைட்? ஸோ அப்போ 11 5s are 55, 30 இருக்கு இல்லையா? ஸோ 55,000. சரிங்களா? அப்போ மேல் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேட்குறது வந்து மென்னு கேட்குறாங்க. மேல்னாலும் ஒன்று தான் இல்லையா? ஸோ அப்போ மென் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ரைட்டாக போட்டிருக்கோம். சரி, ரைட்டா? நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் மேல். ரைட்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் ஃபீமேல் பார்க்கணும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் female voters. So number of female voters, the ratio in the female பார்த்தீங்கன்னாக்கா 9 கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட். ஸோ அப்போ 9 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20 இன்ட்டு நம்பர் ஆஃப் voters பார்த்தீங்கன்னா லேக். ஸோ ஒரு 0 கட் பண்ணுங்க. 1 2s are 30 பேலன்ஸ் இருக்குது. ஸோ 9 இன்ட்டு 5000. ஸோ 9 5s are 45. ஸோ 45 3 zeros இருக்கு இல்லையா? ஸோ 45 அந்த 30 எடுத்து செட் பண்ணுங்கள். ஸோ என்ன கிடையாது எனக்கு 45,000. ரைட்? அப்போ 45,000 ப்ளஸ் 55,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் என்னது இன் எ சிட்டி 1 lakh. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 1 lakh கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டைலில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு இதேமாரி ரன் பண்ணுங்கள். எல்லா சம்ஸும் உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். சரிங்களா?